Subscribe. 2025 டிசம்பர் 3 புதன்கிழமை மாலை 3:30 மணி. எச்சரிக்கை முன்னறிவிப்பு. வடக்கு, கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை 2025 டிசம்பர் 4 வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 டிசம்பர் 5ஆம் திகதி வரை கிழக்கு மாகாணம், குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் 2025 டிசம்பர் 5 வடக்கு, மத்திய மாகாணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தீவு முழுவதும் 0, 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் பல இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னாராம, அனுராதபுர, புத்தளம், சலவத்த, கண்டி, நுவரெலியா, கொழும்பு, கம்பஹா, ரத்னபுர, களுத்துறை, காலி மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. 2025 டிசம்பர் 8ஆம் திகதி வடமத்திய, மத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டங்களிலும் கனமழையும் வட மாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யும். நாடு முழுவதும் 2025 டிசம்பர் 9 வரை மிதமான முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 2025 டிசம்பர் 10 அன்று மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வட, மேற்கு பருவமழை காலம் என்பதால் இலங்கையில் பல இடங்களில் அடிக்கடி மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனினும் அடுத்த 0-7 நாட்களுக்கு கடுமையான வானிலை ஏற்பட சாத்தியம் இல்லாததால் மழை பெய்தாலும் மக்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் புயல் ஏற்கனவே கனமழை பெய்ததால் ஆறுகளில் நீர்நிலைகள் உயர்ந்து, குளங்கள் நிரம்பி, மண் ஈரமாகி, நுவரெலியா, கண்டி, பதுளை, கேக்கல், ரத்னபுர மாவட்டங்களில் சிறிய கனமழை பெய்தாலும் குறைந்தது 30 முதல் 40 வரை மிமி என்றாலும் நிலச்சரிவு ஏற்படும். எனவே இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். மத்திய, உவா, சபரகமுவ மாகாணங்களில் உள்ளவர்கள் குறிப்பாக அடுத்த 6, 7, 8, 9 ஆகிய திகதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களில் அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபடுபவர்களும் இதனையே கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் பலமுறை சொன்ன ஒன்று என்னவென்றால், சாத்தியமான பேரழிவை கருத்தில் கொண்டு நாம் தயாராக இருந்தால் அது நடக்கவில்லை என்றாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் நாம் தயாராக இல்லையென்றால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.